சுண்டல் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு சுண்டல் வேக வச்சுட்டேன். சொரக்காய் போட்டிருக்கிறேன், வெங்காயம் போட்டிருக்கிறேன், ஸ்லோ பண்ணிட்டேன். வெங்காயம் போட்டு இங்கே எண்ணெய் ஊற்ற போகிறேன். பாவக்காய் பொரியல் பண்ண போகிறேன். எப்படி பண்ண பாருங்க. பாவக்காய் வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு பண்ண போகிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்றைக்கி பண்ணது. அதனால் பாவக்காவை இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளியை ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் இதுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டாச்சு, தனியாத்தூள் போடுறேன். 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நிறையா, அவ்வளோதான். உப்பு போடுறேன். தேங்காய், தக்காளி, கெசகசா அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை ஊற்றுறேன். இதில் சீரகம் போடுறேன். சீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை போடுறேன். வெங்காயம் போட்டு தக்காளி இது பாவக்காய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதை தான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். இதில் தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டாச்சு. மொத்த மிளகாத்தூள் போட்டாச்சு. இந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிருந்தால் கூட நல்லா கொஞ்சம் இதாகணும். இதுக்கு உப்பு 1 2 போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சுருண்டு வரும். தக்காளி இது பாவக்காய் சுருண்டு வரும், அதுக்கு சரியாக போயிடும். நல்லா இப்போ பிசைஞ்சு விட்டு பாவக்காவை நல்லா புழிஞ்சு போடணும். அப்படியே இது சுருண்டு அப்படியே கால்வாசிக்கு வந்துடும். அப்போ கொஞ்சம் வெல்லம் போட்டுட்டு இறக்கி வைக்க வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன்.